அத்தியாயம் 19. குடியரசுத் தலைவராக ஆனாலும் தாமரை தன் காதலனுக்கு தன் வேலையை விட பெரிய வேலை கிடைக்க வேண்டுமே என்று பெரிதும் முயன்று வந்தாள். நாள்தோறும் பத்திரிகையில் வேலைவாய்ப்பு பகுதிகளை தவறாமல் படித்து வந்தார். தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி வைத்தாள். நெருங்கியவர்களிடமெல்லாம் கேட்டு வைத்தாள். எவ்வளவோ ஆர்வத்தோடு வெற்றிமுரசுக்கு வேலை தேடி வந்தாள். தந்தை அடிக்கடி அவளுக்கு உபதேசங்கள் செய்து வந்தார். விரைவில் அவளுக்கு திருமணம் செய்வதற்காக துடித்து கொண்டு இருந்தாள். அவளோ மெல்ல மெல்ல நாள் கடத்தி கொண்டு இருந்தாள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள் தாமரை. அவள் நெஞ்சம் தன் காதலனை நினைத்து கொண்டிருந்தது. காதலை விட கடமையே பெரிதாக நினைக்கும் ஒரு காதலர் தனக்கு அமைந்து விட்டாரே என்பதை எண்ணி பார்த்தாள். கடமை விட காதலாகவே பெரிதாக நினைப்பவராக இருந்திருந்தால் இந்நேரம் எப்படி இருக்கும்? இப்படி அப்பாவின் வீட்டில் அப்பாவின் அனுமதியை எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கும் நிலையை எனக்கு வைத்திருப்பாரா? எந்த கோவிலில் ஆய்து எனக்கு தாலி கட்டியிருப்பார் அல்லது பதிவு திருமணம் நடத்தி முடித்திருப்பார். எதிர்ப்பை எல்லாம் எதிர்த்து தள்ளியிருப்பார். எதற்கும் அஞ்சாமல் காதலையே பெரிதாக நினைத்து இருப்பார். காதல் போயின் சாதல் என்று மூழ்கி இருப்பார். காதலில் சுயநலம் இருக்கிறது என்று அதை பின்னுக்கு தள்ளிவிட்டார். அவர் கொண்ட கடமையில் பொதுநலம் இருக்கிறது என்பதால் அதற்கு முதலிடம் கொடுத்து விட்டார். அவர் சிறந்த கடமை வீரராக இருப்பது எனக்கு நினைப்பதற்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த பெருமையில் இருக்கிற மகிழ்ச்சி அவர் காதல் வீரராக இருந்திருந்தாலும் ஏற்பட்டிருக்குமோ என்பது சந்தேகம். இப்படியெல்லாம் எண்ணி தன் காதலனை பற்றி பெருமையில் மூழ்கியிருந்தாள் தாமரை. தாமரை தாமரை அவளுடைய அப்பாவின் குரல் கேட்டு எழுந்து உட்கார்ந்தாள். சீக்கிரமாக உன்னை அலங்கரித்து கொண்டு வாமா, உன்னை பார்ப்பதற்கு என் நண்பர் குடும்பத்துடன் வந்திருக்கிறார். எதற்காக என்னை பார்க்க வேண்டும்? உனக்கு எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் வா. எனக்கு தலை வலிக்கிறது. நீங்கள் பேசி அனுப்பிவிடுங்கள். என்னம்மா இப்படி சொல்கிறாய்? வந்திருப்பவர்கள் மிகவும் பெரியவர்கள். பெங்களூரில் ஒரு செல்வ குடும்பம். உன்னை அவர்களுக்கு பிடித்திருந்தால் நீ பெரிய மகாராணியாகி விடலாம். நான் ஒன்றும் மகாராணியாக வேண்டியது இல்லையப்பா. நீங்களே பேசி அனுப்புங்கள். நீ சொல்வது மரியாதை இல்லையம்மா. எனக்காக நீ வந்து அவர்களை பார்க்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக முகத்தை கழுவி கொண்டு வந்தாள். எந்த அலங்காரமும் செய்து கொள்ளவில்லை. சாதாரணமாகவே வந்து நின்று வந்தவர்களை வணங்கினாள். மூன்று பேர் உட்கார்ந்திருந்தனர். தாய் தந்தையரோடு மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள். அவர்களுக்கு சிற்றுண்டியும் தேநீரும் வழங்கினாள். அவர்கள் அவளிடம் பேசினார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தக்க பதில் சொன்னாள். இடையில் தன்னை பற்றியும் சொன்னாள். நான் வேலை செய்யும் அலுவலகத்தின் தொழில்களை விரிவடை செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறேன். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அலுவலக தொழில்களை தவிர வேறு சிந்தனையில் ஈடுபடுவதில்லை என்று உறுதி செய்திருக்கிறேன் என்று கூறி புன்முறுவல் காட்டினாள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சிறிது நேரம் பேசிவிட்டு விடை பெற்றார்கள். அவர்கள் போனதும் ராஜேந்திரன் தன் மகளை கோபித்துக் கொண்டார். என்னம்மா நீ இப்படி பேசிவிட்டாய்? அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இங்கே வர செய்தேன். எல்லாம் பாழ்படுத்தி விட்டாயே. நீ செய்வது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கோபித்துக் கொள்ளாதீர்கள் அப்பா. அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை என்று முகத்தில் அறைந்தார் போல் சொன்னால் நன்றாக இருக்காதல்லவா? அதனால்தான் நயமாக சொன்னேன். அப்பாவிடம் பயம் இருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாய். எப்படி சொல்லி இருந்தாலும் இவரை மணந்து கொள்ள மாட்டேன் அப்பா என்று சொல்லியபடியே தாமரை உள்ளே போய்விட்டாள். இன்னும் அப்பாவிடம் நாள் கடைத்து கொண்டு இருக்க முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டாள் தாமரை. ஒரு நாள் பத்திரிகை படித்து கொண்டு இருந்தால் தேர்தல் செய்திகள் நிறைந்திருந்தன. அதில் ஒரு செய்தியை பார்த்ததும் திடுக்கிட்டாள். அந்த செய்தி இதுதான்: சுயேட்சை வேட்பாளர் வெற்றிமுரசு கத்தியால் குத்தப்பட்டார். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதற்கு மேல் அவளால் படிக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் அலுவலகம் புறப்பட வேண்டியவள் விடுமுறை கடிதத்தை எழுதி அலுவலகம் அனுப்பிவிட்டு பதறிக்கொண்டு புறப்பட்டாள். அவள் புறப்படும் போது வீட்டில் அப்பா இல்லை. வீட்டில் இருந்த அத்தையிடம் விளக்கமாக சொல்லவில்லை. அவசரமாக வெளியூர் போகிறேன், 2 நாளில் திரும்பிவிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓடினாள். சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மலையநல்லூரை நோக்கி பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதில் பயணம் செய்து கொண்டிருந்த தாமரை மட்டும் தன் நெஞ்சத்தை முன்னாலேயே மலையநல்லூருக்கு அனுப்பிவிட்டாள். மலையநல்லூரில் பெரிய மருத்துவமனை இருக்குமா? பக்கத்தில் உள்ள நகர மருத்துவமனையில் தான் வெற்றிமுரசு இருக்க வேண்டும். அங்கே அவருக்கு எப்படி சிகிச்சை நடக்கிறதோ தெரியவில்லை. உடனே அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விட வேண்டும். ஐயோ, அவருக்கு ஒன்றும் தீங்கு நடந்து விடக்கூடாது என்று மனதிலே எண்ணி அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று அடிக்கடி அவள் கண்களை துடைத்து கொண்டாள். பேருந்தை விட்டு மலையநல்லூரில் இறங்கினாள். இறங்கியதும் வெற்றிமுரசை பற்றி விசாரித்தாள். பக்கத்து நகரத்தில் உள்ள மருத்துவமனையில் இருப்பதாக தெரிந்து கொண்டாள். மீண்டும் பேருந்தில் ஏறினாள். நகர மருத்துவமனை பக்கத்தில் இறங்கினாள். இறங்கியதும் ஓடினாள். இளம்பெண் இப்படி ஓடுகிறாளே என்று பார்ப்பவர்கள் நினைக்க மாட்டார்களா என்பதை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. மருத்துவமனை வாசலுக்குள் நுழைந்து விட்டாள். வெற்றிமுரசு எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தாள். அவன் இருக்கும் பகுதியை தெரிந்து கொண்டு ஓடினாள். காயங்களோடு படுத்திருந்தான் வெற்றிமுரசு. அவன் பக்கத்தில் அவன் தாயும் தந்தையும் சோகத்தோடு இருந்தனர். சில இளைஞர்களும் இருந்தனர். அவர்கள் முன்னால் போய் நின்றாள் தாமரை. வெற்றிமுரசின் தாய் தந்தையருக்கு அவளை அடையாளம் தெரிந்துவிட்டது. மற்றவர்களுக்கு தெரியவில்லை. வெற்றிமுரசு கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். மார்பிலே பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது. அதனை அந்த நிலையில் பார்த்தபோது தாமரை கண்களில் கண்ணீர் விழுந்தது. எத்தனை நல்லவர் இவருக்கு இந்த கொடுமை செய்தவர்கள் மனிதர்கள் தானா என்று எண்ணிய போது அவளால் தாங்க முடியவில்லை.
தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். ஒரு பெண் தேம்புகிற ஒலி கேட்டு தன் தங்கை வள்ளிதான் கணவன் வீட்டிலிருந்து வந்து இருக்கிறாளோ என்று எண்ணி கண்ணை திறந்தான் வெற்றிமுரசு. தாமரையை பார்த்தபோது அவனுக்கு வியப்பாக இருந்தது, மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நீ எப்படி தாமரை? அவளால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. தேம்பிக் கொண்டு இருந்தாள். அழாத தாமரை, வாழ்க்கையில் எனக்கு அழுகையே பிடிக்காது. அழக்கூடிய நேரங்களில் கூட நாம் அழாமல் திடமாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு மற்றவர்கள் சிந்தனை தானா? உங்கள் உயிரை கூட பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்கள் மற்றவர்கள் சிந்தனை வந்துவிட்டதா என்று ஆத்திரமாக பேசினாள் தாம். அவள் பேச்சை கேட்டு சிரித்தான் வெற்றிமுரசு. இதே உணர்வோடும் இதே கருத்தோடும் தான் அவனுடைய தாய் கேட்டாள். இப்போது இவளும் கேட்கிறாள். தாய்க்கு பின் தாரமா? மகனை காப்பதிலே தாய்க்கு இருக்கிற உணர்வும் கணவனை காப்பதிலே மனைவிக்கு இருக்கிற உணர்வும் பெண் குலத்திற்கே பெருமை தரக்கூடியது அல்லவா? வெற்றிமுரசு சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான். அவன் தாய் பேசத் தொடங்கினாள். நாங்கள் இவனுக்கு எவ்வளவோ சொன்னோம். தேர்தலில் நிற்காதே, தொல்லைகளை விலைக்கு வாங்காதே, ஊர்வம்பு உனக்கு வேண்டாம், எது சொன்னாலும் கேட்பதில்லை. இப்படி உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது. இவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்றான் ஒருவன். நிச்சயம் இவர்தான் வெற்றி பெறுவார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதனால்தான் வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு நள்ளிரவில் இவரை தாக்கி இருக்கிறார்கள் என்றான் ஒருவன். நள்ளிரவு 12 மணி வரை நாங்கள் இவரோடு தான் இருந்தோம். அதற்கு மேல் எங்கள் வீட்டிற்கு சென்றோம். தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இவர் வீடு திரும்பிக் கொண்டு இருந்தார். இரவு 1 மணிக்கு இருட்டிலே ஒரு மரத்திற்கு பின்னால் பதுங்கியிருந்து திடீரென்று இவர் மேல் பாய்ந்து கத்தியால் குத்தினார்கள். அப்போதும் இவர் அஞ்சாமல் அவர்களை எதிர்த்தார். இவர் போட்ட சத்தத்தை கேட்டு சிலர் ஓடி வந்தார்கள். இருவரும் தாக்க வந்தவர்களை தாக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் மூவர், இவர் ஒருவர். சில இடங்களில் கத்தி குத்துக்கள் விழுந்துவிட்டன. மார்பிலும் தோளிலும் பலத்த காயங்கள். உடனே மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தோம். உயிருக்கு ஆபத்தான நிலை கடந்து விட்டது. எப்படியோ பல பேரின் நல்ல எண்ணங்கள் இவருக்கு துணை நின்றன. இவர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நல்லவர் உள்ளங்களில் எல்லாம் இருந்தன. அந்த நல்ல எண்ணங்கள் இவரை காப்பாற்றி விட்டன. வாக்குப்பதிவு நாளன்று மருத்துவமனையில் இருந்தாலும் அவருக்கு தான் பெரும்பாலான மக்கள் வாக்களித்தனர். இன்று வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இவர் வெற்றியை ஊரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வெற்றிமுரசு சூழ்ந்து நின்ற இளைஞர்கள் தாமரைக்கு பல செய்திகளை தெரிவித்தனர். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். தேர்தல் முடிவை தெரிந்து கொள்ள அவளுக்கும் ஆர்வம் வந்துவிட்டது. வாக்குகள் எங்கே எண்ணப்படுகின்றன என்று கேட்டால் தாமரை. இந்த நகரத்தின் நகராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் எண்ணப்படுகின்றன. நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று வெற்றிமுரசை பார்த்து கேட்டாள் தாமரை. அவன் புன்முறுவல் பூத்தபடி தலையை அசைந்தான். அவள் புறப்பட்டாள். அவளோடு இளைஞன் ஒருவனும் உடன் வந்தான். வாக்குகள் எண்ணப்படும் இடத்திற்கு சென்றாள். பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்தாள். வெற்றிமுரசு மற்றவர்களை விட அதிக வாக்குகள் பெற்ற முன்னணியில் இருந்தான். ஒவ்வொரு வாக்குப்பேட்டியை எண்ணும் போதும் வெற்றிமுரசுக்கு வெற்றி வாய்ப்பு ஏறியது. அதை பார்க்க பார்க்க தாமரைக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிங்காரம் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருந்தான். தனக்கு கட்சி அனுமதி கிடைக்காமல் செய்த பச்சையப்பன் மண்கவும் காட்சி அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. பச்சையப்பன் சிங்காரத்தின் சூழ்ச்சிகளை நன்றாக புரிந்து கொண்டான். தன்னை தோற்கடிப்பதற்காகத்தான் இவன் வெற்றிமுரசை தேர்தலில் நிற்க வைத்து பின்னால் இருந்து வேலை செய்திருக்கிறான் என்று குற்றம் சாட்டி அவனை கட்சியில் இருந்து விலக்கி வைத்துவிட முடிவு செய்து கொண்டான். வெற்றிமுரசை கொல்ல வந்த ஆட்கள் பச்சையப்பன் ஆட்கள் தான் என்பது சிங்காரத்திற்கு தெரியும். இதை எடுத்துக்காட்டி பச்சையப்பனை வெளியே தலை காட்ட முடியாமல் சிறையிலே தள்ளிவிட வேண்டும் என்று சிங்காரம் முடிவு செய்து கொண்டான். ஒவ்வொருவர் நெஞ்சிலும் ஒவ்வொரு விதமாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பல 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிமுரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு தாமரை மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். பல பேர் மாலை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். வெற்றிமுரசு காயங்களுக்கு போட்ட கட்டோடு படுத்து கொண்டிருந்ததால் ஒரு மாலையை மட்டும் கழுத்தில் அணிந்து கொண்டு மற்ற மாலைகளில் எல்லாம் கைகளில் வாங்கி கொண்டான். யாரும் அவனுக்கு தொல்லை தரக்கூடாது என்று மருத்துவர் எச்சரித்தார். அனைவரும் அமைதியாக திரும்பி போக சொன்னார். மருத்துவர் கட்டளையை ஏற்று நடக்குமாறு வெற்றிமுரசு எல்லோரையும் கேட்டுக்கொண்டான். கூட்டம் விடைபெற்றது. தாயும் தந்தையும் அவன் பக்கத்தில் இருந்தனர். மகன் வெற்றி செய்தியும் அவனுக்கு வந்து குவிந்த மாலைகளையும் பார்த்து பெற்றோர் மிகவும் பூரித்தனர். தாமரை எல்லாவற்றையும் பார்த்து தன்னை மறந்து நின்று விட்டாள். தாமரை, நீ ஊருக்கு திரும்ப வேண்டாமா? உடனே புறப்படு என்றான் வெற்றிமுரசு. நீங்கள் பதவி ஏற்பதற்கு சென்னை வரும்போது முதலில் எங்கள் வீட்டில் விருந்துக்கு வர வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் பதவி ஏற்க போக வேண்டும். ஊரார் கட்டளையை ஏற்பதற்கு முன்பே உன் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு மகிழ்ச்சி தானே என்று மகிழ்ச்சியோடு கேட்டான் வெற்றிமுரசு. தாமரையோ சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். புறப்படுவதற்கு விடை பெற்றாள். அவன் தாய் தந்தையரிடமும் விடை பெற்றுக் கொண்டாள். கடைசியாக அவனிடம் சொன்னாள், உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள், நன்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் கழனியில் போய் ஏர் ஓட்டி கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் இனிமேல் சட்டமன்ற உறுப்பினர், நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சிரித்தான் வெற்றிமுரசு. நான் இந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவராக ஆனாலும் சரி, ஓய்வு கிடைத்தால் கழனியில் ஏர் ஓட்ட தயங்க மாட்டேன் என்றான். அதை கேட்டுக்கொண்டே புறப்பட்டாள் தாமரை. அத்தியாயம் 20. நமக்கு வேறு வேலை இல்லையா?
வெற்றிமுரசு நலம் பெற்றான். சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்பதற்காக சென்னை வந்தான். தாமரையின் வேண்டுதல் அவனுக்கு நன்றாக நினைவிருந்தது. தான் பதவி ஏற்பதற்கு முன்பாக முதலில் தாமரையின் வீட்டிற்கு சென்றான். அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் தாமரை. சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகும் என் வேண்டுதலை மறவாமல் வந்தீர்களே, மிக்க நன்றி. இன்று பகல் எங்கள் வீட்டில் உங்களுக்கு விருந்து. உன்னை பார்ப்பதே என் கண்களுக்கு விருந்து. உன் அன்பான மொழிகளை கேட்பது என் செவிகளுக்கு விருந்து. உன்னுடைய இனிய உறவு என் இதயத்திற்கு வைக்கப்படும் பெரிய விருந்து. இருந்தாலும் நாவுக்கு சுவை வேண்டாமா? இன்று அலுவலகத்திற்கு விடுமுறை போட்டுவிட்டு நானே சமைத்து உங்களுக்கு விருந்து பரிமாறப் போகிறேன். இதற்காக அலுவலகத்துக்கு விடுமுறை? விருந்தை ஒரு விடுமுறை நாளில் வைத்துக் கொள்ளலாமே. விடுமுறை நாளிலும் உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கிறது. அது என்ன? அது எங்கள் அப்பா உங்களுக்கு வைக்கப் போகும் விருந்து. உங்கள் அப்பா எனக்கு விருந்து வைக்கிற அளவுக்கு மனம் மாறி இருக்கிறாரா? நீ என்னை மணந்து கொள்ள ஒப்புக்கொண்டாரா? அவர் ஒப்புக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்போது சுயேட்சையாக இருக்கிறீர்கள் அல்லவா? அது உங்களுக்கு பயன் தராது, மற்றவர்களுக்கும் பயன் தராது என்கிறார். ஏன் பயன் தராது? நீங்கள் ஆளும் கட்சி உறுப்பினராக சேர்ந்து விட்டால்தான் அதிக நன்மை பெற முடியும் என்று அப்பா நினைக்கிறார். நான் எந்த கட்சியிலும் சேராதவன். சுயேட்சையாக நின்றுதான் தேர்தலில் மக்கள் வாக்குகளை பெற்றேன். நடுநிலைமையிலே இருந்து என் பணிகளை செய்வேன். ஒரு கட்சியிலே போய் சேருவது என் இயல்புக்கு ஏற்காது. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? எனக்காக இது செய்யக்கூடாதா? நீங்கள் ஆளும் கட்சி உறுப்பினராக ஆகிவிட்டால் உங்களுக்கு மிக சிறப்பாக என்னை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். உங்க அப்பா நினைப்பதையெல்லாம் நான் நினைக்க முடியாது. நான் பொது நிலையிலே நின்று எல்லோருக்கும் பாடுபட வேண்டும் என்று நினைப்பவன். என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று உங்கள் சார்பிலே நான் என் அப்பாவுக்கு உறுதியளித்திருக்கிறேன். அதற்காகத்தான் அப்பா உங்களுக்கு தனியே ஒரு விருந்து வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு என்னால் விருந்து சாப்பிட முடியாது தாமரை. எப்போதும் நீங்கள் பிடிவாதக்காரர் தான் எனக்கு தெரியும். காதலுக்காக யார் யாரோ எதையோ செய்கிறார்கள். என்னையும் எதையோ செய்ய சொல்கிறாயா தாமரை? உன் காதலன் உண்மையானவன், சொன்ன சொல்லை காப்பாற்றும் உறுதியானவன், நாணயமானவன், நம்பிக்கையானவன், இப்படி எல்லாம் சொல்லப்படுவதை நீ விரும்பவில்லையா? இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள். நான் கிழவியாகி போனாலும் உங்கள் கேள்விகளை நிறுத்த மாட்டீர்கள். நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்வேன் தாமரை. நான் மாலையிட்டால் உனக்கு தான் மாலையிடுவேன். கணவனாக வாழ்ந்தால் உனக்கு தான் கணவனாக வாழ்வேன். மண்ணுக்கு போகும் வரை இந்த எண்ணத்தில் மாற மாட்டேன். எண்ணம் எப்போது செயலாவது? நீ விரும்பினால் உனக்கு மாலையிடுகிறேன். என் அப்பாவின் அனுமதியோடு மாலையிட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். எப்போது உன் அப்பாவின் அனுமதியை நீ வாங்குகிறாயோ அதுவரை நான் காத்திருக்கிறேன். அதற்கு மேல் தாமரைக்கு என்ன சொல்வதென்று தோன்றவில்லை. அவனை உட்கார வைத்து விருந்துக்கு வேண்டியதை கவனிக்கத் தொடங்கினாள். தாமரையின் அத்தை அபரஞ்சியும் அவளுக்கு உதவினாள். தாமரை தரமான சுவையான விருந்து தயாரித்து பரிமாறினாள். அத்தை சொன்னாள், விரைவில் திருமண விருந்து நடக்க வேண்டும். அவள் அப்பா சொல்வது போல் நீ நடந்து கொண்டால் நல்லது தம்பி. நீங்கள் எல்லோரும் பேசி வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நீங்களும் ஆளுங்கட்சியில் முதலில் உறுப்பினர் ஆகிவிட்டால் பிறகு அமைச்சராகவும் ஆகிவிடலாமாம். ஒரு மந்திரியே மாப்பிள்ளை என்றால் அது யாருக்கு கிடைக்கும் என்றுதான் தாமரையின் அப்பா சொல்லி சொல்லி பூரிக்கிறார். அவர் ஆசையை நீ தான் தீர்த்து வைக்க வேண்டும். வெற்றிமுரசு பதில் பேசாமல் சாப்பிட்டு முடித்தான். அங்கிருந்து விடை பெற்று கொண்டு தன் நண்பர்களை பார்ப்பதற்கு புறப்பட்டான். தான் முன்பு தங்கி படித்து வந்த மாமன் வீட்டிற்கு போனான். வெற்றிமுரசை மாமனும் மாமியும் மிக மிக அன்புடன் வரவேற்றனர். உன்னை பாவிகள் கத்தியால் குத்திவிட்டனர் அம்மே என்று வருத்தமாக கேட்டாள் மாமி. ஆமாம் மாமி, உங்களை போன்றவர்களின் அன்பால் பிழைத்து கொண்டேன். காந்தியடிகளையே சுட்டு கொன்ற நாடு இது என்றார் மாமா. ஏன், அமெரிக்காவில் கூட தான் ஆபிரகாம் லிங்கனை சுட்டு கொன்றார்கள். தீவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அஞ்சாமல் நாம் நம் கடமையை செய்ய வேண்டியதான். என்னமோ தம்பி, நீ எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு என்றார் மாமா. முன்பு சாதாரணமாக இருந்தாய், எங்கள் வீட்டில் தங்கினாய். இப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் இனிமேல் உனக்கு இந்த சிறிய வீடு எங்கே பயன்பட போகிறது? சென்னை வரும்போதெல்லாம் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கப் போகிறேன் மாமி. நீங்கள் வேண்டாம் என்றால் வேறு இடம் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சிரித்தான். உன்னை தேடி பலர் வருவார்கள். அவர்களை எல்லாம் வரவேற்கிற அளவுக்கு எங்கள் வீடு பெரிய வீடு இல்லையே என்று சொல்லி சிரித்தார் மாமா. உங்கள் உள்ளம் பெரிய உள்ளம், என்னை வளர்த்து ஆளாக்கிய உள்ளம், அதுதான் எனக்கு பெரியது என்றான். அவன் வந்திருக்கும் செய்தி பரவியது. இப்போது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறான் என்ற செய்தியும் பலர் பத்திரிகையில் பார்த்தனர். அதனால் ஒவ்வொருவராக வந்து அவனிடம் பேசத் தொடங்கினர். அறிவுக்கொடி வந்தான். உன்னால் எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது என்றான். உழைத்தால் உயரலாம் என்பதற்கு உன்னை விட வேறு உதாரணம் எங்களுக்கு தேவையில்லை என்றான் ஒளிச்சுடர். இளைஞர்களுக்கு எல்லாம் நீ வாழ்க்கை வழிகாட்டி ஆகிவிட்டாய் என்றான் அன்புமுடி. அவனுடைய தேர்தல் அனுபவங்களை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தார்கள். தேர்தலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை பற்றியெல்லாம் கேட்டார்கள். இன்னும் எத்தனையோ செய்திகளை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். அங்கே மாரப்பனின் தந்தை வடிவேல் வந்து நின்றார். அவரை அன்புடன் வரவேற்றான் வெற்றிமுரசு. தம்பி, உன்னை பற்றிய செய்திகள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்தேன். உனக்கு ஆபத்து என்று அறிந்தபோது அழுதேன். உனக்கு வெற்றி வந்தபோது மகிழ்ந்தேன். இந்த
இந்த நேரத்தில் உன்னை பார்க்க என் மகன் இல்லையே என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்னுமா உங்கள் மகன் இருக்குமிடம் தெரியவில்லை? ஐயோ, அந்த வேதனையை ஏன் கேட்கிறாய்? தெரியாதது மட்டுமல்ல, மாதம் மாதம் தவறாமல் 1000 ரூபாய் அனுப்பி வந்தான். 2 மாதங்களாக இப்போது அதுவும் நின்றுவிட்டது. ஒரு கடிதம் கூட வரவில்லையா? வரவில்லையே. மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்வதென்றே எங்களுக்கு புரியவில்லை. மகனை காணவில்லை என்று ஒரு புகார் எழுதி காவல் நிலையத்தில் கொடுங்கள். அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிக்கட்டும் என்றான் வெற்றிமுரசு. நான் புகார் எழுதி கொடுக்கிறேன். நீதான் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாயே, நீயும் கொஞ்சம் பரிந்துரை செய்தால் நல்லது. அவசியம் செய்கிறேன். உங்கள் மகனை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம். அவன் தாய் படுகின்ற வேதனை சொல்லி முடியாது. அவன் அனுப்பி வந்த பணம் குடும்பத்திற்கு உதவியாக இருந்து வந்தது. இப்போது அந்த உதவியும் நின்றுவிட்டது. மகன் இருக்குமிடம் தெரியாமல் படுகின்ற மனத்துன்பம் அணுவாக எங்களை கொன்று வருகிறது. கவலைப்படாதீர்கள், விரைவில் உங்கள் துன்பம் விலகிவிடும். உன் பேச்சை நம்பிதான் போகிறேன் என்று புறப்பட்டார் வடிவேல். செங்கதிர் சொன்னான், எங்கள் நற்பணி தொண்டர்கள் படையின் சார்பில் உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். பாராட்டு, வரவேற்பு, விருந்து, விழா இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் நேரத்தையும் வீணாக்கி என் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் உன் பழைய நண்பர்கள், பாசத்தோடு உன்னை பாராட்டுவதற்கு ஆசைப்படுகிறோம். நீங்கள் பாராட்டுங்கள். உங்கள் பாசத்தையோ பழைய அன்பையோ நாம் கொஞ்சம் கூட மறக்கவில்லை. விழா என்று சொல்கிறீர்களே, அதை தான் நான் விரும்பவில்லை. தொட்டதற்கெல்லாம் விழா விழா என்று நடத்தி கொண்டு இருந்தால் நமக்கு வேறு வேலை இல்லையா? ஏழைகள் மிகுந்த இந்த நாட்டில் இப்படி அடிக்கடி விழா நடத்துவது தேவையில்லை. உங்கள் தொகுதியிலே கூட நீங்கள் விழா வைத்து கொள்ளவில்லையா? வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. நன்றி அறிவிப்பு கூட்டம் மட்டும்தான் நடத்தினேன். அப்படியானால் உங்களை பாராட்டுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லையா? நீங்கள் உங்கள் மனதில் என்னை பாராட்டுங்கள். என் பணிகளுக்கு ஆதரவாக இருங்கள். அன்பு காட்டி என்னை ஊக்கப்படுத்துங்கள். அது போதும் என்றான் வெற்றிமுரசு. அவன் சொன்னதை நண்பர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வெற்றிமுரசு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொண்டான். சுயேட்சையாக இருந்தும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவனை பலரும் பாராட்டினார்கள். தன் பதவியேற்கும் காட்சியை காண்பதற்காக தாமரை வந்து இருந்தாள். அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தனர். மலைநல்லூர் கிராமத்தில் இருந்தும் சிலர் வந்திருந்தனர். அத்தியாயம் 21. குறும்புக்கார கண்ணன். பொன்னிக்கு தன் அண்ணன் வெற்றிமுரசு தேர்தலில் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறதே என்பதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாள். கண்ணனுடைய தந்தை கதிரேசனும் நாள் கடத்தி கொண்டு இருந்தார். ஏழை வீட்டு பெண்ணை மருமகள் ஆக்கிக் கொள்வதா என்ற எண்ணம் அவர் அடிமனதில் இருந்து கொண்டே இருந்தது. 2 பெண்ணுக்கும் ஒன்றாக திருமணம் செய்வதற்கு காளிமுத்து முயன்றார். அந்த நேரத்தில் கதிரேசன் ஒத்துழைக்கவில்லை. திருமணத்தை இன்னும் சிறிது தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்றார். தமக்கு உடல் நலம் இல்லை என்றார். மகன் ஜாதகத்தில் இப்போது திருமணம் நடந்தால் தீங்கு நேரும் என்றார். கதிரேசன் மகன் கேட்கும்போது உனக்கு பொன்னிதான் மனைவி என்றார். காளிமுத்து கேட்கும்போது திருமணத்தை இன்னும் சிறிது காலம் தள்ளி வைக்கலாம் என்றார். இப்படி தந்திரமாக நாளை தள்ளிக்கொண்டே வந்தார். வெற்றிமுரசு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனதும் அவருக்கு புதிய உற்சாகம் வந்துவிட்டது. காளிமுத்துவுக்கு மெல்ல ஆள் அனுப்பினார். அந்த ஆள் மூலம் தன் எண்ணங்களை தெரிவித்தீர்கள். நேற்று வரை நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள். என்று உங்கள் மகன் பெரிய பதவிக்கு வந்துவிட்டான். பல பெரிய மனிதர்களுக்கு அவன் உதவி தேவைப்படும். அதனால் சூழ்நிலையை பயன்படுத்தி உங்கள் மகளுக்கு நிறைய சீர்வரிசை செய்யலாமே. இந்த கேள்விக்கு பொன்னியின் தந்தை காளிமுத்துவால் பதில் சொல்ல முடியவில்லை. தன் மகன் நேர்மையானவன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவனிடம் அவர் அதை சொல்வதற்கே தயங்கினார். தாய் செல்லம்மா மகனிடம் தெரிவித்தாள். அம்மா, என் சட்டமன்ற உறுப்பினர் ஊதியத்தை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன். அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள். எப்போதும் உங்கள் மகன் வரம்பு மீறி நடக்க மாட்டான். தாய் இதை கணவரிடம் தெரிவித்தாள். கணவர் காளிமுத்து கதிரேசன் காதுகளுக்கு இதை அனுப்பிவிட்டார். கதிரேசன் தளரவில்லை. மீண்டும் ஆளை அனுப்பினார். சீர்வரிசை செய்ய வேண்டாம். உங்கள் மருமகன் சம்பாதிக்க வழி இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு பெருமையாக இருக்குமா? அப்பாவின் பணத்திலே காலம் தள்ளி கொண்டிருந்தால் ஒரு மகனுக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும்? அதனால் உங்கள் மகனிடம் சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல பர்மிட் வாங்கி கொடுத்து விடுங்கள். இதற்கும் காளிமுத்துவால் பதில் சொல்ல முடியவில்லை. தன் மனைவியிடம் சொன்னால் அவள் தன் மகன் வெற்றிமுரசுவிடம் கேட்டாள். இது போன்ற காரியங்கள் எல்லாம் என்னால் செய்ய முடியாது. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தான். இது கதிரேசன் காதுக்கு போனது. மீண்டும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டே இருந்தான். சிங்காரத்திற்கு இந்த செய்திகள் தெரிந்தன. சிங்காரம் காளிமுத்துவை வந்து சந்தித்தான். உங்கள் மகளுக்கு எவ்வளவு சீர்வரிசை வேண்டுமானாலும் நான் செய்ய காத்திருக்கிறேன். திருமணத்திற்கு நாள் பாருங்கள் என்றான். அப்போது வெற்றிமுரசு வீட்டுக்குள் வந்து நுழைந்தான். சிங்காரத்தை அன்புடன் வரவேற்றான். உங்களை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். உங்களிடம் நன்றி வைத்திருப்பேன். இருக்கட்டும் இருக்கட்டும், உன் தங்கை திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் என்று நினைக்கிறேன். உங்கள் அன்புக்கு நன்றி. உங்களுக்கு தொல்லை தர நான் விரும்பவில்லை. நானே நடத்தி வைக்கிறேன். என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும்.
இந்த ஊரில் புறம்போக்கு நிலத்தை நான் மடக்கி வைத்து இருக்கிறேன். சில பேர் உன்னிடம் வந்து புகார் கொடுக்கப் போகிறார்கள். நீ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். எப்போதும் நான் நியாயத்தின் பக்கம் நடப்பேன். என்னை என் விருப்பம் போல் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்பதை முன்பே தங்களிடம் தெரிவித்துள்ளேன். உன் விருப்பம் போலவே நீ பணியாற்றலாம். நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன். என் காரியங்களை மட்டும் கண்டு கொள்ளாதே. உன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதற்கு நீ இது கூட செய்ய வேண்டாமா? என்னை மன்னிக்க வேண்டும். இப்போதே வேண்டுமானாலும் என் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன். நீ ராஜினாமா செய்தால் என் காரியங்கள் நடந்து விடுமா? எப்படியும் நீ செய்துதான் ஆக வேண்டும். உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் சிங்காரம். மகனே, சிங்காரம் பொல்லாதவன். அவன் சொல்வது போல செய்துவிட்டு போயேன். அவனுடைய பகையை தேடிக் கொள்ளாதே. அது உயிருக்கே ஆபத்து. பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் ஆபத்தை கண்டு பயப்படக்கூடாதப்பா. சிங்காரம் போன்றவர்களுடைய சீற்றத்திற்கு அஞ்சினால் மக்களுக்கு ஒழுங்காக என் கடமையை ஆற்ற முடியாது. என்னமோ மகனே, நீ நலமாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. வாழ பிறந்து விட்டோம். வாழ்வதற்கு ஏற்ற மனிதர்களாக இருக்க வேண்டாமா? வாழ்வதற்கு தகுதியான பண்புகள் நமக்கு வேண்டாமா? வாழ்வதற்கு ஏற்ற மனிதர்களாக விளங்க நீ நினைக்கிறாய். ஆனால் பலரும் எப்படியாவது வாழ்ந்தால் போதும், சுகமான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். தந்தையும் மகனும் பேசி கொண்டு நிற்கும்போது அங்கே கண்ணன் வந்து நின்றான். வா கண்ணா, வா என்று அன்புடன் வரவேற்றான் வெற்றிமுரசு. உங்களுக்கு உண்மையை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். என்ன உண்மை? தயங்காமல் சொல் என்று கேட்டான் வெற்றிமுரசு. என் அப்பா உங்கள் தங்கையை எனக்கு கட்டி வைப்பதாக சொன்னார். உங்கள் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டார். நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்து வருகிறேன் என்று சொன்னார். அவருக்கு இன்னும் நல்ல நாள் கிடைக்கவில்லை. அதனால் தயவு செய்து இனியும் அவரை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். நீ இப்போது என்ன சொல்கிறாய்? உங்கள் தங்கையை நல்ல இடம் பார்த்து திருமணம் செய்து கொடுங்கள். நான் சாமியாராக போவது என்று முடிவு செய்து இருக்கிறேன். நீ ஏன் கண்ணா சாமியாராக போக வேண்டும்? பேசாமல் தற்கொலையே செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறீர்களா? அதற்கு துணிச்சல் வரவில்லையே. உன்னை குறும்புக்காரன் என்று சொல்வார்கள். அதற்கு தகுந்தபடிதான் பேசுகிறாய். எதற்காக நீ சாமியாராக வேண்டும்? மனதுக்கு பிடித்த பெண்ணை மணந்து வாழ முடியவில்லை என்றால் வேறு என்ன செய்வது? நீ வயது வந்த ஆண் பிள்ளைதானே. உன் விருப்பம் இருந்தால் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாமே. நீ எதற்காக கண்ணா சாமியாராக வேண்டும்? பதிவு திருமணம் என்றால் என்ன? அதை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. முதலில் உன் தந்தையை கேட்டுக்கொள். அதன் பிறகு நீயாக யோசித்து முடிவுக்கு வா. நான் வந்த முடிவுதான் சாமியாராவது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை சம்சாரியாக்குங்கள். இல்லாவிட்டால் என் விருப்பம் போல சாமியாராக போய் வருகிறேன். நீ சற்று பொறு, நான் உன் அப்பாவிடம் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி வெற்றிமுரசு கண்ணனை அனுப்பி வைத்தான். கண்ணன் சொல்வது போல் அவன் அப்பனுக்கு நம் வீட்டில் பெண் கொள்வதற்கு விருப்பம் இல்லை போல் இருக்கிறது. அதனால் தான் தள்ளிக்கொண்டே போகிறான் என்று வெறுப்பாக பேசினார் வெற்றிமுரசின் தந்தை காளிமுத்து. கண்ணன் நேராக தன் நண்பன் நடராஜன் வீட்டுக்கு போனான். அவனுடைய வாடிய முகத்தை கண்டு நடராஜன் காரணம் கேட்டான். முன்பு உன் வீட்டிலே ஒளிந்து கொண்டு ஓடி போனவனை போல நடித்தேன். நீயும் எனக்கு உதவி செய்தாய். ஆனால் என்ன பயன் கண்டேன்? இன்று வரை திருமணமாகவில்லையே. இப்போது என்ன செய்யப் போகிறாய்? மெய்யாகவே எங்காவது ஓடிவிடலாமா என்று பார்க்கிறேன். இந்த முறை சாமியாராக மாறி போய்விடலாமா என்றும் யோசிக்கிறேன். நடராஜனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதை கண்ணனின் காதில் சொன்னான். அடடா, அருமையான யோசனை. இப்போதே இதை செயலில் இறக்குகிறேன் என்று கூறிவிட்டு ஓடினான் கண்ணன். அன்று மாலை காலையில் சென்ற மகன் இன்னும் காணவில்லையே என்று கண்ணன் தந்தை கதிரேசனும் தாய் அண்ணம்மாவும் கவலையோடு பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது தலையை மொட்டை அடித்து கொண்டு, இடுப்பிலே காவி வேட்டி கட்டி கொண்டு, கழுத்திலே உதிராட்ச மாலை அணிந்து கொண்டு, உடம்பெங்கும் திருநீர் பூசிக்கொண்டு சாமியார் போல வந்து நின்றான் கண்ணன். உடனே அவன் பெற்றோர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. அவன் தந்தை கதிரேசன் கோபத்தோடு கத்தினார். இங்கே எதுவும் பிச்சை கிடையாது, போ போ. ஒரு 10 காசு தான் போட்டு அனுப்புங்களேன் என்றாள் தாய் அண்ணம்மா. சம்போ மகாதேவா, எனக்கு காசு தேவையில்லை தாயே, உங்கள் ஆசி தேவை. உங்கள் பாலனுக்கு நல்லாசி வழங்குங்கள். யாருடா நீ என்றார் தந்தை. என்னை தெரியவில்லையா? சாமியார் ஆவதற்கு முன்பு உங்களுக்கு நான் மகனாக இருந்தேன். அப்போது எனக்கு பெயர் கண்ணன். யார் கண்ணனா என்று பெற்றோர் இருவரும் ஒரே குரலில் கேட்டனர். அந்த சிறுவன்தான் இவன். என்னடா கோலம் இது? உன்னை திருமண பந்தலில் மனக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தவளுக்கு இப்படியா நீ நெருப்பை வாரி கொட்டுவது? பராசக்தி, இந்த பாலனுக்கு உலகம் வெறுத்து விட்டது. வாழ்க்கை கசந்து விட்டது. இமயமலைக்கு புறப்பட்டு விட்டேன். அடப்பாவி, அந்த குளிர் உனக்கு ஒத்துக்கொள்ளாதடா முட்டாள் மகனே என்று கோபத்தால் கத்தினார் தந்தை. இனிமேல் இந்த கட்டைக்கு சூடு ஏது, சொரணை ஏது, குளிர் ஏது, வெயில் ஏது? என்னங்க இது? நம்ம பையன் நிஜமாவே சாமியார் மாதிரி பேசுகிறானே. இவன் எத்தனை நாளைக்கு சாமியாராக இருப்பான் பார்க்கலாமே. எனக்கு நேரமாகிறது. உங்கள் நல்லாசிகளை வழங்குங்கள். நான் கால்நடையாகவே கங்கைக்கு போய் குளிக்க வேண்டும். ஐயோ, என்னங்க இது? கங்கைக்கு கால்நடையாகவே போனால் நம் மகன் உடம்பு என்னாவது? இப்போது அவன் நம் மகன் இல்லை, அவர் சாமியார். சாமியார் உடம்பு எவ்வளவு வேண்டுமானாலும் தாங்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவன் போனால் அவன் கூடவே நானும் போகிறேன். அவன் எவ்வளவு நாளைக்கு சாமியாராக இருக்கிறானோ இருக்கட்டும். அதன் பிறகு நான் அவனை நம் வீட்டுக்கு அழைத்து வருகிறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? அவனோடு நீயும் போய்விட்டால் யார் இந்த வீட்டை பார்ப்பது? தோட்டத்தை யார் பார்ப்பது? நிலத்தை யார் பார்ப்பது? பணத்தை யார் பார்ப்பது? எல்லாம் நீங்களே பார்த்து கொண்டே இருங்கள். என் மகன் சாமியாராக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் நானும் இருப்பேன். அதுதான் எனக்கு சொர்க்கம்.
வாடா மகனே, நாம் போகலாம் என்று தாய் புறப்பட்டாள். அம்மா, நீங்கள் வேண்டாம். உங்களால் இந்த சாமியாரோடு இருக்க முடியாது. நான் மட்டும் போகிறேன். மகனே, உன்னை 10 மாதம் இந்த வயிற்றில் தான் சுமந்தேன். உன்னை உயிரோடு பிரிந்து போக எப்படி நான் ஒப்புவேன்? அப்படியானால் வா அம்மா, போகலாம் என்று சொல்லி முன்னால் நடந்தான். தாய் பின்னால் நடந்தாள். நீங்கள் போன பிறகு நான் என்ன செய்வது? நானும் உங்களோடு வருகிறேன் என்று தந்தையும் பின்னால் வந்தார். இவர்கள் மூவரும் வீதியில் நடப்பதை பார்த்து சில பேர் சிரித்தார்கள், சில பேர் வேடிக்கையாக பார்த்தார்கள், சில பேர் புரியாமல் நின்றார்கள். அப்போது அந்த வழியே வெற்றி முரசு வந்தான். அவன் இவர்களை பார்த்தான். என்ன கண்ணா, என்னிடம் சொன்னது போலவே சாமியார் ஆகிவிட்டாயா? உன் அம்மாவையும் அப்பாவையும் அங்கே அழைத்து செல்கிறாயா? நானும் அவன் கூடவே போகிறேன் என்றாள் தாய். நானும் அவன் கூடவே போகிறேன் என்றாள் தந்தை. நல்ல வேடிக்கையான பிள்ளை. வாருங்கள், மூவரும் வீட்டுக்கு போய் பேசலாம் என்று சொல்லி வெற்றிமுரசு முன்னால் நடந்தான். கண்ணனின் வீட்டுக்குள் போய் நுழைந்தான். கூடத்தில் இருந்த நாற்காரியில் அமர்ந்தான் வெற்றிமுரசு. மற்ற மூவரும் வந்து அமர்ந்தனர். உங்கள் மகன் சாமியார் ஆவதை நீங்கள் விரும்புகிறீர்களா, சம்சாரி ஆவதை விரும்புகிறீர்களா? தந்தை பேசாமல் இருந்தால். உடனே தாய் சொன்னாள், என் மகன் சம்சாரி ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். என்ன செய்ய வேண்டும் கண்ணா என்று கேட்டான் வெற்றிமுரசு. எனக்கு பொன்னியை திருமணம் செய்து வைக்க வேண்டும். நான் திருமணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்றாள் தாய். தந்தை பேசாமல் இருந்தால். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டான் வெற்றிமுரசு. நான் சாமியார் ஆகிவிடுகிறேன் என்றார். நம் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்துவிட்டு இருவரும் சாமியார் ஆகிவிடலாம் என்றாள் தாய். அதற்கு மேலும் தந்தை மறுக்க முடியாமல் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். குறும்புக்காரன் கண்ணனுக்கும் பொன்னிக்கும் திருமணம் நடைபெற்றது. பொன்னி கழுத்திலே நான் தாலி கட்டுவது போல அவளும் என் கழுத்தில் ஒரு தாலியை கட்டினால் நன்றாக இருக்கும் இல்லையா என்று மணப்பந்தலை கேள்வி கேட்டான். அவன் கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. அத்தியாயம் 22. மனம் திருந்தியவனுக்கு மன்னிப்பு. மாரப்பனின் குடும்பம் வாட்டத்தில் மூழ்கி இருந்தது. தந்தை வடிவேல் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தார். அவர் சோகமே வடிவெடுத்தது போல காணப்பட்டார். தாய் நாகம்மா ஒரு மூலையில் அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக இருந்தாள். அவனுடைய 2 தம்பிகளும் அண்ணாந்து பார்த்தபடி சிந்தனையில் இருந்தனர். மாரப்பனின் ஒரே தங்கை காந்தி மிகவும் வருத்தமாக இருந்தாள். அப்போது அவர்கள் வீட்டுக்குள் வெற்றிமுரசு நுழைந்தான். அங்கே இருந்த ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தபோது ஏதோ ஒரு துயரச் செய்தியை கேட்கப் போகிறோம் என்று முடிவு செய்து கொண்டான். என்னையா, எப்படி இருக்கிறீர்கள்? யாரும் பேசாமல் இருக்கிறீர்களே என்று வடிவேலுவை பார்த்து கேட்டான். அவர் நாக்கிலே ஈரமில்லை. தொண்டையை கனைத்து கொண்டே பேசத் தொடங்கினார். தம்பி, உங்கள் முயற்சியாலும் உங்கள் தூண்டுதலாலும் காவல்துறையினர் என் மகனை கண்டுபிடிக்க மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டனர். அப்படியா? மகிழ்ச்சி. உங்கள் மகனை கண்டுபிடித்து விட்டீர்களா? கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போது எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். என்ன, சிறைச்சாலையிலா என்று திடுக்கிட்டான் வெற்றிமுரசு. சிறிது நேரம் அமைதி நிலவியது. இப்படி ஒரு பதிலை வெற்றிமுரசு எதிர்பார்க்கவே இல்லை. மாரப்பன் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு உண்மையானவன். அவனா சிறைச்சாலையில் இருக்கிறான்? 10 முறை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் வெற்றிமுரசு. அவனால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருப்பதாக யார் உங்களுக்கு தெரிவித்தது? காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இப்போது கல்கத்தா சிறையில் இருக்கிறானாம். அவன் எப்படி சிறைக்கு போனான்? சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்தான். செய்யக்கூடாத செயல்களை செய்தான். போகக்கூடாத இடத்திற்கு போய்விட்டான் என்று வருத்தமாக பேசினார் வடிவேல். காவல்துறையினர் வேறு என்ன தெரிவித்தார்கள்? அவனிடமிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வாங்கி வந்து கொடுத்தனர். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தான்? மடியில் வைத்திருந்த கடிதத்தை எடுத்து வெற்றிமுரசிடம் கொடுத்தார் வடிவேல். அதை வாங்கி படித்தான் வெற்றிமுரசு. அன்புள்ள பெற்றோர்களுக்கு மதியிழந்த மாரப்பன் வணங்குகிறேன். கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எப்படியும் வேலை தேடிவிட வேண்டும் என்றுதான் என்னென்னவோ முயற்சிகள் செய்து பார்த்தேன். சென்னையிலே வேலை கிடைக்கவில்லை. வீடு திரும்ப மனம் இல்லை. தண்ணீரையும் காற்றையுமே உணவாக கொண்டு 2 நாள் கழித்தேன். 3வது நாள் காலையில் என்னால் நடக்கவே முடியவில்லை. தள்ளாடி விழுந்து விட்டேன். ஒருவர் என் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினார். தேநீர் வாங்கி கொடுத்தார். என்னை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார். அவரோடு கல்கத்தாவுக்கு வந்தால் வேலை வாங்கி தருவதாக சொன்னார். அவரை நம்பினேன். அவர் பின்னால் நடந்தேன். எனக்கு நல்ல உணவு வாங்கி கொடுத்தார். நல்ல உடைகள் வாங்கி கொடுத்தார். கை நிறைய பணம் வைத்து கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்தார். அவர் பெரிய பணக்காரர் என்று நம்பினேன். கல்கத்தா போய் சேர்ந்ததும் என்னை போன்ற பல இளைஞர்கள் அவரை வந்து சூழ்ந்தனர். ஒவ்வொருவரும் அவரை தலைவரே தலைவரே என்று அழைத்தனர். ஆளுக்கு ஒரு வேலை சொல்லி அனுப்பினார். எந்த வேலையும் உறக்கச் சொல்லவில்லை. காதும் வைத்தது போல் பேசிக் கொண்டார்கள். நாங்கள் ஒரு பெரிய பங்களாவில் தங்கியிருந்தோம். அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் செல்வ செழிப்பை பார்த்தேன். பகலில் நன்றாக தூங்கினார்கள். இரவில் எல்லோரும் சுறுசுறுப்பாக புறப்பட்டார்கள். ஆரம்பத்தில் அவர்களை பற்றி எனக்கு ஒன்றும் புரியவில்லை. போக போகத்தான் விளங்கியது அது ஒரு கொள்ளை கூட்டம் என்று. எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தேன். என் முயற்சிகள் முறிந்தன. எனக்கு நிறைய கண்காணிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஒரு பக்கம் எனக்கு பயிற்சிகள் தொடங்கப்பட்டன. நான் மறுத்தேன். என்னை பட்டினி போட்டார்கள். மறுத்தேன். தண்ணீர் கூட கொடுக்காமல் தவிக்க வைத்தார்கள். தினமும் வந்து உதைத்தார்கள். எனக்கு சூடு போட்டார்கள். எங்களுக்கு அடிமையாக இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று மிரட்டினார்கள். ஆனால் நான் போனது முதல் மாதம் தவறம்
நல்ல 1000 ரூபாய் வீட்டிற்கு அனுப்பி வந்தார்கள். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்கு கூட என்னை அவர்கள் அனுமதிக்கவில்லை. வேலை கிடைக்காமல் பட்ட துன்பங்கள் ஒரு பக்கம், திருட்டு தொழிலில் இறங்க வேண்டியிருக்கிறதே என்ற வேதனை ஒரு பக்கம் என்னை வாட்டி எடுத்தது. அவர்களுக்கு பணிந்து போவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாதவனாக ஆகிவிட்டேன். எனக்கு படிப்படியாக திருட்டு தொழில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதயத்தை எடுத்து தனியே வைத்துவிட்டு செய்ய வேண்டிய தொழில் என்று தெரிந்து கொண்டேன். எந்த தொழில் செய்தாலும் நிம்மதி கிடைக்கும். இந்த திருட்டு தொழிலில் நிம்மதி மட்டும் வருவதே இல்லை. எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்ணும் போதும் உறங்கும் போதும் கூட எச்சரிக்கை தேவைப்பட்டது. ஏமாற்றுக் கலை இன்று வேகமாக வளர்ந்து விட்டது. ஏமாற்றுக் கலை என்ற தாய் பெற்ற குழந்தைகள் தான் பொய், களவு, கொள்ளை முதலியன. பொய்தான் தலைப்பிள்ளை. எல்லா பிள்ளைகளுக்கும் இது வழிகாட்டும். வீண் பெருமை பேசுவதுதான் இதன் வேலை. எந்த இடத்திலும் நுழைந்து ஒரு கை பார்த்துவிடும். பல இடங்களில் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. பொய், களவு, கொலை என்னும் 3 சகோதரர்களும் எப்போதும் போட்டியிடுவார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமை கொள்வார்கள். இப்படிதான் அங்கே இருந்தவர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டார்கள். தாங்கள் திருடி பெற்ற செல்வத்தையும், பொய் சொல்லி வஞ்சித்து பெற்ற செல்வத்தையும், கொலை செய்து குவித்த செல்வத்தையும் பிரிப்பதற்கு போட்டியிட்டார்கள். என்னை அழைத்து வந்த தலைவர் அடிக்கடி அவர்களை சமாதானம் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த சமாதானம் வெற்றி பெறவில்லை. தங்கள் கணக்குகள் எல்லாம் முடித்துக்கொண்டு தனித்தனியே திருட்டு தொழில் செய்ய துடித்தார்கள். தலைவர் அதை அனுமதிக்கவில்லை. இதுவரை சேர்த்து வைத்த பெருஞ்செல்வத்தை பங்கு போட்டுக் கொடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. சிலர் எவருக்கும் தெரியாமல் தலைவரை கொலை செய்துவிட்டு அவர் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் திருடி கொண்டு ஓடினார்கள். சிலர் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக ஓடினார்கள். மீதி நின்றவர்கள் சிலர். அவர்களும் ஒற்றுமையாக தொழில் செய்ய விரும்பவில்லை. தனித்தனியே தொழில் செய்து குபேரர்களாக ஆகிவிடலாம் என்று கனவு கண்டார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த கூட்டத்தை விட்டு ஓடி வந்துவிட முயன்றேன். இதை பார்த்த ஒருவன் என்னை காவலர்களிடம் காட்டி கொடுத்து விட்டான். நான் செய்த திருட்டிற்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டேன். இன்னும் 1 மாதம் இருக்கிறது. விடுதலையானதும் நிச்சயமாக உங்களை தேடி வருவேன். தாய் தந்தையரை, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த குற்றங்கள் நானாக விரும்பி செய்தவை இல்லை. எவ்வளவோ காலம் வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டேன். ஒரு வேலை மட்டும் எனக்கு கிடைத்திருந்தால் இந்த கூட்டத்தில் சேரும் சூழ்நிலையை எனக்கு வந்து இருக்காது. எதிர்பாராத சூழ்நிலையில் குற்றம் செய்தேன். அதற்கு தண்டனையும் அனுபவிக்கிறேன். இதை நீங்கள் அறிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவீர்கள் என்பதையும் உணர்ந்து பார்க்கிறேன். உங்களுக்கு வேதனை கொடுத்த இந்த பாவியை மன்னியுங்கள். நல்லவர்கள் வயிற்றிலே பிள்ளை பிறந்து சீரழிந்து சிறைச்சாலையில் இருக்கும் எனக்காக நீங்கள் இறக்கப்படத்தான் வேண்டும். உங்கள் மகன் மாரப்பன். இந்த கடிதத்தை படித்து முடித்தான் வெற்றிமுரசு. நல்லவனுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று பெருமூச்சு விட்டான். வருத்தமாக இருந்த வடிவேலுவை பார்த்து சொன்னான், கவலைப்படாதீர்கள். கன்று பன்றியோடு சேர்ந்து பழகிவிட்டது. எப்போதும் பன்றிகளோடு பன்றியாக இருந்துவிட நினைக்காமல் மீண்டும் திரும்பி வந்து கன்றாக வாழ நினைக்கும் போது நாம் அதை வரவேற்கத்தான் வேண்டும். அது இருக்கிறாள் பாரு அவன் தாய், அவளிடம் கொஞ்சம் சொல்லிவிட்டு போய் என்றார் வடிவேலு. அந்த அம்மாவின் பக்கத்திலே போனான் வெற்றிமுரசு. அவள் பித்து பிடித்தவள் போல காணப்பட்டாள். என்னம்மா இப்படி இடிந்து போய் உட்கார்ந்து விட்டீர்கள்? அவளுடைய கண்களில் கண்ணீர் விழுந்தது. ஏழையாக இருந்திருக்கிறோம், ஆனால் மானத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். பிறர் பொருளை திருடி வாழ்ந்ததில்லை, பிறரை ஏமாற்றி வாழ்ந்ததில்லை. மாரப்பன் விரும்பியா தவறு செய்தான்? விரும்பி செய்தானோ விரும்பாமல் செய்தானோ இன்று சிறைச்சாலையில் இருக்கிறான். எங்கள் பரம்பரையில் இதுவரை எவரும் சிறைக்கு போனதில்லை என்று தேம்பினாள் நாகம்மா. என்ன செய்யலாம் அம்மா, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை அவன் எங்களுக்கு அனுப்பிய பணம் எல்லாம் திருட்டு பணம். அந்த பணத்தில் நாங்கள் சாப்பிட்ட சோறெல்லாம் திருட்டு சோறு, வாங்கிய துணிகள் எல்லாம் திருட்டு துணிகள். இந்த குடும்பம் திருட்டு பணத்திலே வயிறு வளர்க்க வேண்டிய நிலையை நினைத்தால் அவள் மீண்டும் தேம்பினாள். அழாதீர்கள் அம்மா, அந்த பணத்திலே வாங்கிய மருந்துகளை எல்லாம் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு விட்டேன். திருடிய பணத்தில் வாங்கிய துணிகளை எல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டேன். திருட்டு பணத்தில் வாங்கிய பொருள்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன். அப்போதும் மனம் அமைதி அடையவில்லை. திருட்டு பணத்திலே வயிறு வளர்த்த இந்த உடம்பு இருக்கிறதே, இதை என்ன செய்ய? ஆத்திரப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். இனிமேலும் பொறுமையாக இருப்பதற்கு என்ன இருக்கிறது? மனதுக்கு அமைதியே இல்லை. கண்ணியமாக வாழ்ந்து கஞ்சி கொடுப்பது எனக்கு பழக்கம். சிறிது காலம் வசதியாக இருந்ததை நினைக்கும் போது உடம்பெல்லாம் எரிகிறது. தவறு உங்கள் மீது இல்லை, அவன் மீதும் இல்லை. இந்த சமுதாயத்தில் சரியான வேலை வாய்ப்பு இருக்குமானால் நிச்சயமாக அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது. மூட்டை தூக்கி பிழைக்கக்கூடாதா? கல் உடைத்து பிழைக்கக்கூடாதா? மலமல்லி கூட பிழைக்கலாமே, தவறே இல்லை. மற்றொரு பொருளை திருடியா பிழைப்பது? பறிகொடுத்தவர்கள் எப்படி எப்படி அழுதிருப்பார்களோ. பல பேருக்கு கொடுமை செய்தா வாழ்வது? அப்படி ஒரு வாழ்வு தேவையா? நீங்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நேர்மையானவர்கள். உங்கள் ரத்தம் அவன் உடம்பில் ஓடுவதால் திரும்பி வாழ்வதற்கு திரும்பி வருகிறேன் என்கிறான். மனம் திரும்பி அவனுக்கு மன்னிப்பு வழங்குங்கள். திரும்பி வந்து என்ன செய்ய போகிறான்? வேலை கிடைக்கவில்லை என்று மீண்டும் திருடுவதற்கு போய் விடுவானோ? அப்படியெல்லாம் அவன் போக மாட்டான் அம்மா, அதற்கு நான் உறுதி தருகிறேன். அவனுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கள் என்று சொல்லி விடை பெற்றான் வெற்றிமுரசு.
அத்தியாயம் 23. சங்கரலிங்கனார் பிடிவாதம். தாமரை வாட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டே இருந்தாள். அவள் தந்தை ராஜேந்திரன் வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்தார். என்ன மகளே, வாட்டம்தானா உனக்கு வாழ்க்கை? தாமரை பேசாமல் இருந்தாள். நான் சொன்னது போல வெற்றிமுரசு ஆளுங்கட்சியில் சேருவதற்கு நாள் பார்த்து விட்டானா? தாமரை பேசாமல் இருந்தாள். இப்போது அழகான புது வீடு ஒன்று கட்டத் தொடங்கியிருக்கிறேன். எதற்காக தெரியுமா? நீங்கள் இருவரும் திருமணமான பிறகு அந்த புது வீட்டிலே வாழ்க்கையை தொடங்குவதற்காகத்தான். உன் திருமண பரிசாக கொடுப்பதற்காகத்தான். என் அப்பா என்னை உங்களுக்கு பரிசு கொடுப்பார் என்று சொல்லியே அவர் மறுத்துவிட்டார். இந்த புது வீட்டுக்கு அவர் மயங்கப் போகிறார். சுயேட்சை உறுப்பினராக இருப்பதும் ஒன்றுதான், சும்மா இருப்பதும் ஒன்றுதான். உன்னை மணந்து கொள்ள நினைத்தால் நான் சொல்வது போல் செய்யட்டும். அவர் செய்யப் போவதும் இல்லை, எனக்கு திருமணம் ஆகப் போவதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தாமரை உள்ளே போனாள். உனக்கு நிச்சயம் நான் திருமணம் செய்து வைப்பேன். இந்த வெற்றிமுரசு போனால் 1000 வெற்றிமுரசு வருவார்கள். அவள் காதில் படும்படியாக சொல்லிவிட்டு ராஜேந்திரன் வெளியே புறப்பட்டார். சிறிது நேரம் கழித்து வெற்றிமுரசு வந்தான். அவன் வருகையை அறிந்து தாமரை தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளுடைய துயரம் நிறைந்த முகம், அழுத கண்கள், ஓரத்தில் நின்றிருந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே அவனை சோகமாக பார்த்தன. தாமரை முகம் கண்ணீரோடு காட்சி தருவது ஏன்? அன்போடு கேட்டான். தடாகத்து தாமரை தண்ணீரிலே இருக்கும், இந்த தாமரை கண்ணீரிலே இருக்கிறது. என் தாமரை எப்போதும் உறுதியாக இருப்பாளே. ஒன்று என் தந்தையாவது மாற வேண்டும், இல்லாவிட்டால் நீங்களாவது மாற வேண்டும். ஏன் நீ மாறக்கூடாதா? நீ மட்டும் மாறாமல் இருக்க வேண்டும், நான் மட்டும் மாறிவிட வேண்டுமா? இப்படியே சொல்லிக் கொண்டிருங்கள். நான் ஒருத்தி இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் யாருமே மாற வேண்டிய அவசியம் ஏற்படாது. சொல்லும் போதே அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. உன் கண்ணீரை துடைக்க வேண்டிய கரம் இதோ இருக்கிறது. இந்த கரம் வேண்டுமா உனக்கு? உன் அப்பாவின் கரம் வேண்டுமா? உடனே முடிவு செய்தால் உன் கண்ணீர் நின்றுவிடும் தாமரை. எனக்கு 2 கரங்களும் வேண்டும் என்றுதான் துடிகிறேன். அதுதானே பிரச்சனை. நீங்கள் மனம் வைத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். எனக்காக நீங்கள் மாறக்கூடாதா? உன்னை மாலையிடுவதற்காக உன் அப்பாவின் விருப்பப்படி என்னை மாறச் சொல்கிறாய். எங்கள் ஊரில் சிங்காரம் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் சொற்படி கேட்காவிட்டால் என் உயிருக்கே ஆபத்து வரும் என்கிறார் என் அப்பா. ஐயோ, உங்கள் உயிருக்கு ஆபத்தா? ஏன் அலறுகிறாய் தாமரை? வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்கள் அப்பாவின் பேச்சை கேட்க வேண்டும். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிங்காரத்தின் பேச்சை கேட்க வேண்டும். இப்படியே மற்றவர்களுக்கு நடுங்கியே வாழ்ந்து கொண்டிருந்தால் என் எண்ணங்கள் வாழ்வதுதான் எப்போது? நீங்கள் தயவு செய்து உங்கள் உயிருக்கு ஆபத்து தேடிக்கொள்ளாதீர்கள். ஆபத்து தேடிக்கொள்வதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. என் வாழ்வு முடிந்துவிட்டால் உன் அப்பாவின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாதில்லையா? அதற்காக நீங்கள் சாவதா? கூடவே கூடாது. என் அப்பாவை எப்படியாவது நான் ஒப்புக்கொள்ள செய்வேன். நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றால் தாமரை. என் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் எந்த அளவு என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அந்த அளவு காப்பாற்றிக் கொள்கிறேன். எல்லோரையும் போல நீங்கள் வாழ்ந்துவிட்டு போகக்கூடாதா? ஒரு சிந்தனையாளன் எப்படி எல்லோரையும் போல வாழ முடியும்? அறிஞன் எல்லோருக்கும் எப்படி அடங்கி போக முடியும்? என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிடிவாதம் இத்தனை இருக்கக்கூடாது. இந்த பிடிவாதக்காரனை பிடிவாதமாக மனதிலே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அது ஏன் என்று கேட்டு சிரித்தான். உங்களைப் போல பிடிவாதக்காரர்களை நான் பார்த்ததே இல்லை. வரலாற்றிலே கூடவா பார்த்தது இல்லை? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய திலகரின் பிடிவாதம் உனக்கு தெரியாதா? இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போவேன். சட்டமன்றத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் புறப்படுகிறேன் தாமரை என்று விடைபெற்றுக் கொண்டான் வெற்றிமுரசு. மலைநல்லூரில் ஒரு நாள் இரவு சிங்காரமும் அவன் கையால் சின்ன கண்ணுவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வெற்றிமுரசால் நமக்கு எந்த பயனும் இல்லை. நமக்கு எதிராக தான் இருக்கிறான். அவனை சீக்கிரமாக ஒழித்தால் நமக்கு நிம்மதி. இப்போதே ஒழித்து விடுகிறேன் சொல்லுங்கள் என்று எழுந்தான் சின்ன கண்ணு. பொறு அவசரப்படாதே. எதையும் காலம் பார்த்துதான் செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் சின்ன கண்ணு. இப்போது வெற்றிமுரசை கொலை செய்ய தூண்டியதாக பச்சையப்பன் மீது வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கிலே பச்சையப்பன் சரியாக சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் சிறைக்கு போவது உறுதி. அதுவரையில் வெற்றிமுரசு இருக்க வேண்டும். அப்படியானால் முதலில் பச்சையப்பன் ஒழிய வேண்டும். அடுத்தபடியாக வெற்றிமுரசு ஒழிக்க வேண்டும். இதுதானே உங்கள் எண்ணம்? இதுதான் என் எண்ணம். இருவரும் ஒழிந்து விட்டால் என்னை எதிர்க்க ஆள் கிடையாது. வெற்றிமுரசு ஒழிந்ததும் இடைத்தேர்தல் வரும். நானே நிற்பேன், நானே வெற்றி பெறுவேன் என்று கூறி சிரித்தான் சிங்காரம். வெற்றிமுரசு கொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கோடு ஆட்களை வைத்து பச்சையப்பன் கொலை செய்ய முயன்றான். நீதிமன்றத்தில் அவன் மீது தெளிவாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சாட்சிகள் எல்லாம் பச்சையப்பனுக்கு எதிராக இருந்தனர். தாக்கப்பட்ட வெற்றிமுரசு இன்னும் விசாரிக்கப்படவில்லை. விசாரணையிலே அவன் பச்சையப்பனுக்கு எதிராகவே சொல்வான். ஏனென்றால் உண்மையும் அதுதான். ஆகவே பச்சையப்பன் தண்டனையிலிருந்து தப்பிக்க வழியில்லை. இப்படிதான் பலரும் பேசிக் கொண்டார்கள். வெற்றிமுரசு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டான். உங்களை கொலை செய்ய தூண்டியவர் யார்? தெரியாது. பச்சையப்பன் தான் தூண்டியதாக சொல்லப்படுகிறதே, தெரியாது. உங்களை கத்தியால் குத்தியவர்கள் யார்? அடையாளம் காட்ட தெரியுமா? தெரியாது. உங்களை கொலை செய்யக்கூடிய பகைவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? தெரியாது. இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட பச்சையப்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவரை நல்லவர் என்று நினைக்கிறேன். இப்படி வெற்றிமுரசு கூறிய பதில்களை கேட்டு நீதிமன்றமே வியப்படைத்தது. பச்சையப்பனுக்கே வியப்பாக இருந்தது. உங்களை கொலை செய்யக்கூடிய பகைவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? தெரியாது.
இப்படி வெற்றிமுரசு கூறிய பதில்களை கேட்டு நீதிமன்றமே வியப்படைந்து நீதிமன்றத்திலிருந்து வெற்றிமுரசு வெளியே வந்ததும் அவன் நண்பர்கள் பாலன், தேவன், நாதன் மற்றும் பலரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று எல்லோரும் ஒரே குரல் கேட்டார்கள். வெற்றிமுரசு அமைதியாக புன்முறுவலோடு சொன்னான். பச்சையப்பனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்து என்ன சாதிக்கப் போகிறேன்? என்னுடைய பதில்களால் அவனே மனம் மாறி தன் குற்றத்தை உணர்ந்து நல்லவனாக வாழ்ந்தால் அதுவே மகிழ்ச்சிக்கு உரியது. அரசியலில் தங்கள் எதிரிகளை ஒழிக்க பார்க்கிறவர்கள் தான் அதிகம். நீங்கள் என்னடாவென்றால் மன்னிக்கிறீர்கள். ஒழிக்கிற அரசியல் நமக்கு தேவையில்லை. எதிர்ப்பவர்களும் மன்னிக்கிற அரசியல் தான் நமக்கு வேண்டும் என்றான் வெற்றிமுரசு. இதை கேட்டு சிங்காரம் அடைந்த எரிச்சலுக்கு அளவே இல்லை. பச்சையப்பன் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் அவனை விடுதலை செய்தது. பச்சையப்பன் வெற்றிமுரசை தேடி வந்தான். அவன் காலை தொட்டு கும்பிட்டு கொண்டான். உங்களைப் போல பகைவனுக்கும் அருளுகின்ற அன்புள்ளம் படைத்தவர்களை அரசியலில் பார்க்க முடியாது. உயிர் உள்ளவரை உங்களை நான் ஆதரிப்பேன் என்றான். வெற்றிமுரசும் பச்சையப்பனும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். வெற்றிமுரசு ஊரில் செய்யும் பணிகளுக்கெல்லாம் பச்சையப்பன் துணையாக நின்றான். இதை பார்த்து சிங்காரம் வேதனை அடைந்தான். தன் இரு பகைவர்களும் ஒழிவார்கள் என்று நினைத்தான். அவர்கள் நெருக்கமாக உறவு கொண்டு செயல்படுவதை பார்த்து ஏமாற்றத்தால் மனம் வெந்தான். அத்தியாயம் 24. அணுவும் ஆசையே இல்லாதவர். ராஜேந்திரன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். தாமரை அவரை பார்த்த என்னப்பா என்று ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை அம்மா, எதையோ என்னிடம் மறைக்கிறீர்கள். வழக்கமான உற்சாகம் உங்களிடம் இல்லையே அப்பா. ராஜேந்திரன் அமைதியாக இருந்தார். நான் தெரிந்து கொள்ளக்கூடாத ரகசியமா அப்பா? அப்படி ஒன்றுமில்லை அம்மா. எனக்கு பதவி உயர்வு வர வேண்டும். இதுவரை வரவில்லை, இனிமேல் வரலாம் இல்லையா? அப்படிதான் நானும் நம்பியிருந்தேன். இப்போது அந்த நம்பிக்கைக்கும் தடை வந்திருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வேறு ஒருவருக்கு போய்விட்டது. அதனால் என் நம்பிக்கை ஆட்டம் கண்டுள்ளது. அப்பா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. வெற்றிமுரசு இப்போது சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? அவர் மூலம் உங்கள் பதவி உயர்வுக்கு நான் முயற்சி செய்யட்டுமா? அவர் ஆளும் கட்சியில் சேர்ந்திருந்தால் நானே இது பற்றி அவரிடம் சொல்லியிருப்பேன். இப்போது சொல்லி என்ன பயன்? அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதப்பா. அவர் பல காரியங்களை சாதித்து இருக்கிறார். யாரிடமும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உண்மையாக உழைக்கிறார் அப்பா. சிரித்தார் ராஜேந்திரன். என்னப்பா சிரிக்கிறீர்கள்? உங்களுக்கு அவர் பதவி உயர்வு வாங்கி தந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? சிரித்தான் ராஜேந்திரன். என்னை அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்வீர்களா? சிரித்தார் ராஜேந்திரன். என்னப்பா சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள்? என் பதவி உயர்வுக்காக உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க மாட்டேன். உனக்கு திருமணம் செய்து வைப்பது என் கடமை. தகுந்த நேரத்தில் என் கடமையை செய்வேன் என்றார். இதில் கூட அப்பா எனக்கு ஏமாற்றம்? உங்களுக்காக நான் இப்போதே வெற்றிமுரசு சென்று சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் தாமரை. சென்னை வரும்போதெல்லாம் வெற்றிமுரசு தன் மாமன் வீட்டில் தங்குவது வழக்கம். தாமரை அங்கே சென்று அவனை சந்தித்தாள். தன் தந்தையின் பதவி உயர்வு பற்றி தெரிவித்தாள். நீங்கள் அவசியம் முயற்சி செய்து அவருக்கு பதவி உயர்வு வாங்கி தர வேண்டும். என்னால் நான் முயற்சி செய்கிறேன், உறுதியாக வாங்கி தருகிறேன் என்று சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் செய்து முடித்தால் உங்களை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்பா நமக்காக புது வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அதை எனக்கு திருமண பரிசாக தர நினைத்திருக்கிறார். 1000 இருக்கட்டும். உங்கள் அப்பா என்பதற்காக இல்லை, அரசிலே பணியாற்றும் அதிகாரி ஒருவர் என்ற முறையிலேயே அவருடைய பதவி உயர்வுக்காக நான் முயற்சி செய்கிறேன் என்றான் வெற்றிமுரசு. சொன்னபடியே முயற்சி செய்தான். அவர் மீது சில ஊழல்கள் மத்திய அரசுக்கு தெரிய வந்துள்ளன. அதனாலே அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படாமல் இருந்தது. இந்த செய்தியை தாமரையிடம் தெரிவித்தான். தாமரை அவள் அப்பாவிடம் தெரிவித்தாள். அவர் திடுக்கிட்டார். தன்னுடைய ஊழல்கள் எல்லாம் அரசுக்கு தெரிந்துவிட்டதே என்று அஞ்சினார். மேற்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தார். ஏனப்பா திகைத்து போய்விட்டீர்கள்? பேசாமல் இருந்தார் ராஜேந்திரன். நீங்கள் கூடவா தவறு செய்துவிட்டீர்கள்? பேசாமல் இருந்தால், அப்பா நான் அவர் மூலமாகவே உங்கள் பதவி உயர்வுக்கு முயற்சி செய்கிறேன். எப்படியாவது வாங்கி கொடுத்து விட சொல்கிறேன். ராஜேந்திரன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். பேசுங்கள் அப்பா. அவர் உங்களுக்கு அதை செய்தால் நீங்கள் அவருக்கு எதை செய்வீர்கள்? நானே சொல்லட்டுமா? என்னை திருமணம் செய்து வைப்பதாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் கட்டி வரும் புது வீட்டை திருமண பரிசாக தருவதாகவும் சொல்லிவிடுகிறேன். உன் விருப்பம் போல செய்யம்மா. இப்போதுதான் நீங்கள் அப்பா, என் வெள்ள அப்பா, என் செல்ல அப்பா என்று குதித்தாள் தாமரை. உடனே வெற்றிமுரசிடம் சென்று இந்த செய்திகளை தெரிவித்தாள். எப்படியாவது தந்தையின் பதவி உயர்வு வாங்கி கொடுக்கும்படி மிகவும் கெஞ்சி கொண்டார். நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, கெஞ்சாமல் கேட்டாலும் சரி, என்னால் முடிந்ததை செய்வேன் என்றான் வெற்றிமுரசு. அவன் என்ன செய்கிறான் என்பதை தந்தையும் மகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ராஜேந்திரன் அலுவலகத்திலிருந்து கோபத்தோடு வீடு திரும்பினார். அவர் யாரிடமும் பேசவில்லை. தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டார். தாமரை அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பினார். அவளிடம் அவள் அத்தை அபரஞ்சை வந்து சொன்னால், உன் தந்தை கோபமாக இருக்கிறார் போல் தெரிகிறது. ஒன்றும் பேசாமல் இருக்கிறார். நீ தேநீர் கொண்டு போய் கொடு. என்ன செய்தி என்று கேள் என்றாள்.
தாமரை தேநீர் கொண்டு போய் தந்தைக்கு முன்னால் வைத்தார். அவர் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ராஜேந்திரன் வாயை திறக்கவில்லை. வாயை திறந்து பேசுங்கள் அப்பா, நானும் தெரிந்து கொள்கிறேன். பேசுவதற்கு என்னம்மா இருக்கிறது? எல்லாமே முடிந்து விட்டது. என்ன முடிந்து விட்டது? என் துறையில் மாநிலத்தின் தலைமை பதவி எனக்கு வரும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தேன். அது கனவாகவே முடிந்து விட்டது. என்னப்பா சொல்கிறீர்கள்? என் நெஞ்சம் திடுக்கென்கிறது. என்னை கட்டாய ஓய்வில் செல்லும்படி அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஏன் அப்படி? நீ கட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று குதிக்கிறாயே, அந்த வெற்றிமுரசு என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? என்ன செய்தார்? ஊழல் செய்தவருக்கு பதவி உயர்வு வேண்டாம், அவரை கட்டாய ஓய்வில் அனுப்பிவிடுங்கள் என்று பரிந்துரை செய்திருக்கிறான். ஒருவர் மூலமாக இதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படியெல்லாம் இருக்காதப்பா. உங்களுக்கு எதிராக அவர் ஒரு நாளும் சொல்லியிருக்க. நான் இப்போதே அவரை போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் தாமரை. வெற்றிமுரசை சென்று சந்தித்தாள். அவன் சொன்னான், தாமரை, பதட்டப்படாதே, நடந்ததை நன்றாக கேள். உங்கள் தந்தை நிறைய ஊழல் செய்திருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அரசுக்கு விவரமான அறிக்கை கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு பதவி உயர்வு தர வேண்டுமா, தண்டனை தர வேண்டுமா என்று பரிந்துரை செய்த என்னிடம் கேட்கப்பட்டது. நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? அவருக்கு எச்சரிக்கை செய்து பதவி உயர்வு கொடுங்கள் என்றேன். பதவி உயர்வு கொடுக்க முடியாது என்றார்கள். அப்படியென்றால் தண்டனை கொடுப்பதையாவது நிறுத்துங்கள் என்றேன். அவரை கட்டாய ஓய்வில் அனுப்பினால்தான் தண்டனை தருவதை நிறுத்த முடியும் என்றார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டேன். நீங்கள் ஒப்புக்கொண்டது தவறு. அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டிருக்க வேண்டும். உங்கள் செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் என் அப்பாவுக்கு உங்களால் நிச்சயமாக பதவி உயர்வு வாங்கி கொடுத்திருக்க முடியும். பதவி உயர்வுக்கு அவர் தகுதி இல்லாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு என் செல்வாக்கை நான் பயன்படுத்த முடியுமா? இருந்தும் கேட்டு பார்த்தேன். அவருக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க பரிந்துரை செய்தேன். அதை நீ நினைத்து பார்த்தாயா? அப்பா மிகவும் வருத்தப்படுகிறார். நம் திருமணம் இனிமேல் நடக்காது. நானும் நீங்களும் இப்படியே இருக்க வேண்டியதான். எப்படி இருப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். தாமரை வருத்தத்தோடு திரும்பினாள். தன் தந்தையிடம் வந்து நடந்ததை சொன்னாள். உங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் பரிந்துரை செய்திருக்கிறாரே அப்பா, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் எதையும் நினைத்து பார்க்க தயாராக இல்லை. நாள் நகர்ந்தது. அவர் கட்டி வந்த புது வீடு முடிவு பெற்றது. அழகான வீடாக உருவெடுத்திருந்தது. ஒரு நாள் தாமரை கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தார் அவள் தந்தை. கண்களை துடைத்துக்கொள் தாமரை, நான் கட்டாய ஓய்வு பெற்று வீட்டுக்கு வரப்போகிறேன். வீட்டில் நீ அழுது கொண்டிருக்கும் காட்சிகளை என்னால் கண்டு கொண்டிருக்க முடியாது. அதனால் உனக்கு திருமணம் செய்ய போகிறேன். எனக்கு திருமணம் வேண்டாப்பா. வெற்றிமுரசை நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா? என்னப்பா கேட்டீர்கள்? வெற்றிமுரசை எனக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு விருப்பம்தானா? சிரித்தார் ராஜேந்திரன். இந்த உலகத்தில் உன்னை சிரிக்க வைப்பதற்கு எனக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? நியாயத்தின் பக்கமே நிற்கின்ற ஒருவரை இந்த காலத்தில் மாப்பிள்ளையாக அடைவது என்பது எவருக்கும் ஆகாத காரியம். அது எனக்கு எளிதாக அமையப் போகிறது என்பதன் பெருமைதான். உங்களுக்கு வெற்றிமுரசு மாப்பிள்ளையாக வருவதை நீங்கள் பெருமையாக நினைக்கிறீர்களா அப்பா? பெருமைதான் மகளே, பெருமைதான். அணுவும் ஆசையே இல்லாத அரசியல்வாதி மாப்பிள்ளையாக வருவதை பெருமையாகவே கருதுகிறேன். மலைநல்லூர் கிராமத்திற்கு சென்று அவர்கள் பெற்றோர்களை பார்த்து பேசி வருகிறேன் என்று புறப்பட்டார். தாமரை மகிழ்ச்சியால் குதித்தாள். ராஜேந்திரன் மலைநல்லூர் சென்று வெற்றிமுரசின் பெற்றோர்களை பார்த்து பேசினார். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அப்போது ஊரில் இருந்த வெற்றிமுரசும் அதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான். வெற்றிமுரசின் பெற்றோர்களும் ஒரு நாள் முறையாக சென்று ராஜேந்திரன் வீட்டில் பெண் கேட்டனர். இரு வீட்டு பெற்றோரும் நல்ல நாள் குறித்து திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்தனர். திருமணத்தை எளிதாக நடத்த வேண்டும் என்று வெற்றிமுரசு விரும்பினார். செலவு முழுவதையும் நான் பார்த்து கொள்கிறேன். திருமணத்தை என் பொறுப்பில் நடத்துகிறேன் என்றார் ராஜேந்திரன். வெற்றிமுரசு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மலைநல்லூர் கிராமத்தில் வெற்றிமுரசு தாமரை திருமணம் எளிய முறையில் நடத்தப்பட்டது. திரண்டு வந்த ஊரார் வாழ்த்தி மகிழ்ந்தனர். நண்பர்கள் எல்லோரும் பூரிப்படைந்தனர். திருமணத்திற்கு பிறகு மாமனார் வீட்டில் விருந்துக்கு வந்தான் வெற்றிமுரசு. மாப்பிள்ளை, உங்கள் இல்லற வாழ்க்கையை நான் கட்டியுள்ள புது வீட்டில் நீங்கள் தொடங்க வேண்டும். என் திருமண பரிசாக அதை நீங்கள் ஏற்க வேண்டும். எங்களுக்கு எளிய வீடு போதும் மாமா. அத்தனை பெரிய வீடு எதற்கு? நீங்கள் மறுக்கக்கூடாது, ஏற்கத்தான் வேண்டும். என்னை மன்னியுங்கள் மாமா. வெற்றிமுரசு ஏற்க தயாராக இல்லை. தன் மாமா வீடு இருந்த பகுதியிலே ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். அதில் தாமரையும் வெற்றிமுரசும் வாழ்க்கையை தொடங்கினார்கள். ராஜேந்திரன் பார்த்தார். தன் ஆசையோடு கட்டிய புது வீட்டில் மகளும் மருமகனும் குடியேறவில்லையே என்று நினைத்து வருந்தினார். ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து எழுதி கொண்டு இருந்தார் ராஜேந்திரன். அப்போது தாமரையும் வெற்றிமுரசும் வந்து நுழைந்தார்கள். என்னப்பா எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? எழுதியதை காட்டினார். அவள் படித்தாள். வாழ்வதற்கு மனிதர்கள் தேவை. உடனே வெற்றிமுரசு சொன்னா, மாமா, இன்று மனிதர்களுக்கு வாழ்வுதான் தேவையாக இருக்கிறது. வாழ்வு கிடைக்காமல் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை மாப்பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்வதற்கு மனிதர்கள் தான் தயாராக இல்லை. ஆகவே தான் வாழ்வதற்கு மனிதர்கள் தேவை என்று எழுதினேன்.
வாழ்வதற்கு மனிதர்கள் தயாராக இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்க மறுகிறான். நான் பெரியவன் என்கிறான், நீ சின்னவன் என்கிறான். இந்த மேட்டுக்கு நீ வராதே என்கிறான். அந்த பள்ளமே உனக்கு சொந்தமானது என்கிறான். நீ ஓடுகிற குதிரையாக இரு, நான் உன்மேல் சவாரி செய்பவனாக இருக்கிறேன் என்ற ஒப்பந்தம் பேசிக் கொள்கிறான். தன்னைப் போலவே பிறரையும் நேசிக்க மறந்து விட்டான். அடுத்தவன் மீது அன்பு செலுத்துவது என்பது முடியாத செயலாக இருக்கிறது. மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பால் கலந்து நேர்மையாக வாழ தயாராக இல்லை. அதனால்தான் வாழ்வதற்கு மனிதர்கள் தேவை என்கிறேன். சிறந்த மனிதர்கள்தான் சிறந்த வாழ்க்கையை உருவாக்க முடியும் அம்மா. உங்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இருப்பதே மகிழ்ச்சிக்குரியது. மாப்பிள்ளை, இதை எதற்காக எழுதினேன் என்று கேட்டீர்களா? எதற்காக எழுதினீர்கள்? நான் கட்டிய புது வீட்டில் இந்த அறிவிப்பை தொங்கவிடப் போகிறேன். உங்களைப் போல நீதியாளர்கள் நல்லவர்கள் அந்த வீட்டில் குடியேற வேண்டும். இதுவும் ஒரு புதுமையான ஏற்பாடுதான் என்றான் வெற்றிமுரசு. ராஜேந்திரன் தான் எழுதிய அறிவிப்பை புது வீட்டில் கட்டி வைத்தார். வாழ்வதற்கு மனிதர்கள் தேவை என்ற அறிவிப்பை படித்து சிலர் சிரித்து கொண்டு போனார்கள். 1 மாதம் ஆகியும் யாரும் குடிவரவில்லை. இதை மாப்பிள்ளையிடம் சொன்னார் ராஜேந்திரன். கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு இலவச விடுதியாக அதை பயன்படுத்தலாமே. எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த மனிதர்களாக உருவாவதற்கு நீங்கள் உதவி செய்ததாக இருக்கும் என்றான் வெற்றிமுரசு. ராஜேந்திரன் அதை ஒப்புக்கொண்டார். அந்த வீடு ஏழை மாணவர்களின் இலவச விடுதியாக மாற்றப்பட்டது. சிறையிலிருந்து விடுதலை பெற்ற மாரப்பன் திருந்திய மனதோடு சென்னை வந்து சேர்ந்தான். தாய் தந்தையரின் காலில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். வெற்றிமுரசை வந்து சந்தித்தான். வெற்றிமுரசு அவனை தன் மாமனாருக்கு அறிமுகம் செய்து வைத்தான். ஏழை மாணவர்கள் இலவச விடுதிக்கு அவனை கண்காணிப்பாளராக வேலையில் அமர்த்தும்படி கேட்டுக்கொண்டார். மாப்பிள்ளை விருப்பம் போலவே அவனுக்கு வேலை கொடுத்தார் ராஜேந்திரன். ஏழை மாணவர் இலவச விடுதியின் ஒரு மூலையில் வாழ்வதற்கு மனிதர்கள் தேவை என்ற அந்த அறிவிப்பு இருந்தது. அது அங்கே தங்கியிருந்த மாணவர்களுக்கு சிறந்த மனிதர்களாக உருவாக வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தது.